வணக்கம். வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஈஸியான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நெய்க்கடலை. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து 3 மணி நேரமாக ஊற போட்டிருக்கிறேன். 100 கிராம் எடுக்கணுன்றதில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் பருப்பு எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்ட்டு. இதை இப்போ தண்ணி வடிச்சிட்டு துணியில் விரிச்சு விட்றலாம். ஃபஸ்ட்டே பருப்பை நல்லா கழுவிட்டு ஊற போட்டிருக்கேன். இப்போ தண்ணி வடிச்சிட்டு அதை விரிச்சு விட்ருவோம். இதை வீட்டில் நிழலில் தான் ஃபேன் காற்றுல காய வைக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் ஃபேனை போட்டு நம்ம அதை காய வச்சிடலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாதவாறு நல்லா தனியாக நகட்டி விட்டு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. இது காஞ்சிருந்தால் தான் நம்மளுக்கு பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பபிள்ஸ் இப்போது நல்லா ஏறி வந்திருக்கு. பபிள்ஸ் அடங்கினதும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எடுத்துக்கிடுவோம். கலர் மாறாமல் இதே கோல்டன் கலரில் இருக்கும்போது அப்படியே எடுத்துருங்க. கருகிருச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ளேம் அதிகமாக இருக்க வேண்டாம். அதே எண்ணெயிலே மற்ற எல்லாமே போட்டு பொரித்து எடுத்துருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதே எண்ணெயில் பொரிக்க வச்சுட்ருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இது போடணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ இதையும் நம்ம கடலையோடு சேர்த்து மாற்றி வச்சுருவோம். கடலை ரொம்ப எண்ணெயாக இருக்குன்னா டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒரு துணி ஏதாவது போட்டு எண்ணெயை வடித்து எடுத்துருங்க. இப்போ இதிலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். இது கூட கொஞ்சம் காயத்தூள் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா குலுக்கி விட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட கிறிஸ்பியான நெய்க்கடலை சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நீங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிட்ணுன்றதில் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அதை நீங்கள் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டாலும் அது பாட்டுக்கு இருக்கும். ரொம்பவே சூப்பரான நெய்க்கடலை நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.